வணக்கம் மக்களே, இது நம்ம நம்பர்ஸ். இன்னைக்கு நம்ம ஓவர்கேட் மான்ஹாவோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம கை கொடுத்துட்டு பாருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்திருப்போம்னா, நம்ம கிரேட் இருக்கான்ல, அவன் அந்த ஃபயர் ஸ்டோன் எடுக்கிறதுக்காக அந்த காக்ரோ ஐலாண்டுக்கு போயிருப்பான். சோ இந்த காக்ரோ ஐலாண்ட் யாரோட கண்ட்ரோல் கீழ வருது அப்படின்னா, சில்வர் நைட்ஸ் கில்ட்னு ஒரு பெரிய கில்ட் இருக்கானுங்க. இந்த கில்டோட அந்த கில்ட் மாஸ்டர் பீக் ஸ்வாட், அவன் யூனிஃபைட் ரேங்கிங்ஸ்ல 16வது இடத்துல இருக்கிற ஒரு ஆளு. சோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு இடத்துக்கு நம்ம ஹீரோ யார் கண்ணிலே படாம எப்படியாவது போய் அந்த ஃபயர் ஸ்டோன் எடுத்துடலாம் நினைப்பான். ஆனா அதுக்கு தான் ஒரு பிரச்சனையே. அங்க வந்து அந்த ஹெல்கோ இருக்குல்ல, அது நம்ம ஹீரோவோட ஸ்டெல்த்தை டீஆக்டிவேட் பண்ணிரும். அந்த காரணத்தினால நம்ம ஹீரோவும் வேற வழியே இல்லாம எல்லாருக்கிட்டையும் தெரிஞ்ச மாதிரியே போயிட்டு அந்த ஃபயர் ஸ்டோன் எடுக்க வேண்டியதா இருக்கும். இப்ப இதே நேரத்துல இங்க இன்டர்நேஷனல் காம்படிஷன் ஸ்டார்ட் ஆயிரும். ஆனா நம்ம ஹீரோக்கு இன்டர்நேஷனல் காம்படிஷன் ஸ்டார்ட் ஆனதே ஞாபகம் இருக்காது. இதோட தான் நம்ம போன சாப்டர்ஸ் விட்டுட்டு போனோம். இப்போ இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம். இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சது இப்ப நம்ம பீக் ஸ்வாடோட கில்ட் இருக்குல்ல, அவனுங்கல்ல முக்காவாசி பேர் காணாம போயிருப்பானுங்க. ஏன்னா ஹெல்கோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும். சோ இப்ப தங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருப்பான். ஆனா அதே நேரத்துல அதுக்கு பக்கத்திலே ஒருத்தன் உட்காந்து மைனிங் பண்ணிட்டு இருக்கான். யார் இந்த பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி பீக் ஸ்வாட் யோசிப்பான். அப்போ உடனே கரெக்டா இந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோவை திரும்பி அடிக்கிறதுக்காக வருமா, அடே பைத்தியக்காரா, நான் தான் உன் கூட சண்டை போட மாட்டேன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு தன்னோட டென்ஸ் லைஃப் எடுத்து ஒரே ஒரு ஸ்விங் பண்ண உடனே அது கரெக்டா பின்னாடி போயிடும். அதை பார்த்ததும் இந்த பீக் ஸ்வாட்க்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கும். ஏன்னா இவனுங்க இத்தனை கில்டு மெம்பர்ஸும் மொத்தமா சேர்ந்து அடிச்சும் கூட அந்த மான்ஸ்டர் ஒரு இன்ச்சா செய்யல. ஆனா நம்ம ஹீரோ ஒரே ஒரு ஸ்விங் தான் பண்ணா. அதுல பட்ட உடனே அது பின்னாடி போயிடுச்சு. இதுக்கு வாய்ப்பே கிடையாது, இவன் யாரா இருப்பான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஏன்னா இவனோட அட்டாக் பவரும் சரி, டிஃபென்ஸும் சரி ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அதே நேரத்துல இவனோட ஸ்வாட்ல இருக்க என்ஹான்ஸ்மெண்ட்டை பார்க்கும்போது அது +8 இருக்கும். +8ல என்ஹான்ஸ்மெண்ட் வச்சிருக்கானா அப்படின்னா இவன் ஒரு ஹிடன் கிளாஸா இருப்பான். அதே நேரத்துல பணக்காரனா இருப்பான். ஹிடன் கிளாஸ், பணக்காரன், ஹை லெவல் எல்லாமே வச்சிருக்கான். அப்ப கண்டிப்பா இது போன கேரக்டரா தான் இருப்பான்னு சொல்லிட்டு நேரா நம்ம ஹீரோவை பார்த்து, அடே சக்கரா கில்டோட ஸ்பை, நீ இந்த மாதிரி வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ண கூடாது, எங்களோட ரைடை இன்டரப்ட் பண்ணாத, நீ இந்த ஜாப்பனீஸ் ஸ்பை தானே அப்படின்னு சொல்லி கேட்பான். என்னது ஜாப்பனீஸா, சக்கரா கில்டா, டேய் நான் கொரியன்டா அப்படின்னு சொன்னது. என்னது கொரியனா, ஓ பீக் ஸ்வாட் யூரா மாதிரி இன்னொரு கொரியன் யூசர் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கானா, ஏப்பா நாங்களும் கொரியன் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பீக் ஸ்வாட்க்கு பின்னாடி இருக்க அந்த கில்ட் மேட்ச் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவானுங்க. ஆக்சுவலா இந்த பீக் ஸ்வாட் கொரியனை சேர்ந்தவன் தான். இவன் கில்டு மேட்ஸ்ல இருந்து எல்லாருமே கொரியன்ஸ் தான். அந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம ஹீரோ ஆச்சரியமா பார்ப்பாங்க. ஏன்னா கொரியன்ல கூட இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கானா அப்படின்னு. அப்போதே நம்ம ஹீரோ கேட்பான், ஏண்டா நான் உங்க ரைடை இன்டரப்ட் பண்றேனா, நீங்க தான் ஒண்ணுமே பண்ணாம சுத்திக்கிட்டு இருக்கீங்க. இந்த ரைட்ல சண்டை போட வந்தது நீங்க, ஆனா அதுக்கு டேமேஜ் கொடுக்கிறது நானு. உங்களால ஒண்ணுமே பண்ண முடியலன்னு சொல்லி பேக்மோட ஸ்வாட் டான்ஸ் ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணுவான். அதை வச்சு அந்த மான்ஸ்டருக்கு 10,000க்கும் அதிகமான டேமேஜ் கொடுத்துருவான். இப்போ நம்ம கிரிட் சொல்லுவான், எனக்கு இந்த மான்ஸ்டரை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. ஒருவேளை அது கூட சண்டை போடணும்னு வந்திருந்தேன்னா நான் ஆரம்பத்திலே நான் உங்க எல்லாரையும் விட்டுட்டு அது கூட சண்டை போட ஆரம்பிச்சிருப்பேன். நான் அதுக்காக வரல. உங்க உழைப்பை திருடணும்ன்றது என்னோட எண்ணம் கிடையாது. நான் வந்தது இந்த ஃபயர் ஸ்டோனுக்காக. அதை எடுத்துட்டு நான் பாட்டி கிளம்பிடுவேன். நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவான். ஆனா நம்ம கிரிட்டுக்கு நல்லாவே தெரியும், அவனை தவிர இங்க இருக்கிறவங்க யாராலுமே அந்த மான்ஸ்டருக்கு பெருசா டேமேஜே கொடுக்க முடியாது. கண்டிப்பா இந்த ரைடு ஃபெயிலியர் முடிஞ்சு இவங்க எல்லாருமே செத்து போக தான் போறானுங்க அப்படின்றது நம்ம கிரிட்டுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நம்ம கிரிட் தன்னோட அல்டிமேட்டான அட்டாக்கான கில்லை யூஸ் பண்ணியும் கூட அந்த மான்ஸ்டரோட 10% ஹெல்த்தை கூட குறைக்கல. அப்படி இருக்கிறப்ப நம்ம கிரிட் ஒருவேளை சர்வைவல் ஸ்கில், டோர் என்ட்ரிங், ஹீலிங் பவர்னு எல்லாத்தையும் யூஸ் பண்ணாலும் கூட எவ்வளவு நேரத்துக்கு சண்டை போடணும்ன்றது அவனுக்கே தெரியாது. இந்த மான்ஸ்டர் தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும், ஒரு பெரிய லாங் பேட்டலா எடுத்துட்டு போகணும். அப்பயும் கூட அவன் தோக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்ப கண்டிப்பா இவங்களால ஜெயிக்கவே முடியாது அப்படின்றது அவனுக்கு புரிஞ்சு போயிடும். இப்ப நம்ம ஹீரோ இங்க வந்தது அந்த ஃபயர் ஸ்டோனுக்கு. சோ அதை மட்டும் கவனம் செலுத்துவோம். அவனுங்க அந்த மான்ஸ்டர் கூட சண்டை போட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு திரும்பி அந்த ஃபயர் ஸ்டோனை எடுக்கிறதுக்காக போவான். அப்போட்டே அந்த மான்ஸ்டர் இருக்குல்ல, அது நீ அதெல்லாம் தொடக்கூடாது, அது ஒரு மனுஷன் கை வைக்கவே கூடாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ மறுபடியும் அடிக்கிறதுக்காக வரும். அந்த பீக் ஸ்வாட் அவனோட சான்ஸை யூஸ் பண்ணி டக்குனு ஸ்ட்ரிங் பிரெத்னு சொல்லப்படுற 2 அட்டாக்ஸை தொடர்ந்து யூஸ் பண்ணுவான். அந்த ஒரு காரணத்தினால இந்த மான்ஸ்டருக்கு ஓரளவு டேமேஜ் போய் அது டக்குனு இவங்க பக்கம் திரும்பி பார்க்கும். இப்ப இந்த பீக் ஸ்வாட் என்ன நினைப்பா அப்படின்னா, அந்த மான்ஸ்டருக்கு நம்ம ஹீரோ கொடுத்த அட்டாக்னால கொஞ்சம் ஹெச்பி குறைஞ்சிருக்கு. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி எப்படியாவது அதை தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு வரிசையா இவனுங்க எல்லாரும் ஒரே பாயிண்ட்ல அவங்களோட அல்டிமேட்டான அட்டாக்கா கான்சென்ட்ரேட் பண்ணுவானுங்க. வரிசையா எல்லாரும் அடிப்பானுங்க. ஆனா அதை பார்த்தோன்னே அந்த மான்ஸ்டர் சிரிக்க ஆரம்பிச்சிடும். நீங்க எல்லாரும் ரொம்ப டெலியூஷனலா இருக்கீங்க. ஏன்னா நீயும் சரி இவனும் சரி, நீங்க 2 பேருமே ஒரே மனுஷங்க தான், ஆனா உங்களுக்குள்ள இவ்வளவு டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும். அப்ப அந்த நேரத்துல நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை கவனிப்பான். அந்த ஃபயர் ஸ்டோன் இருக்குல்ல, அது ஒரு மாதிரி க்ளோவாக ஆரம்பிச்சிடும். ஒருவேளை இந்த ஃபயர் ஸ்டோனுக்கும் இந்த மான்ஸ்டருக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குமோன்னு சொல்லி யோசிப்பான். கண்டிப்பா இந்த ஃபயர் ஸ்டோன் தான் அந்த மான்ஸ்டரோட மேஜிக் பவரோட சோர்ஸா இருக்கணும். அப்ப இந்த ஃபயர் ஸ்டோனை நம்ம மைண்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா கண்டிப்பா வாய்ப்பு இருக்குதானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப அந்த நேரத்துல அந்த மான்ஸ்டர் இருக்குல்ல, மறுபடியும் ஒரு பெரிய ஃபயர் அட்டாக்கை யூஸ் பண்ணி பீக் ஸ்வாட தவிர மிச்சம் இருக்கிற எல்லா கில்டு மேட்சையும் காலி பண்ணிடும். பீக் ஸ்வாட் மட்டும் தான் மிச்சம் இருப்பான். இவனை பார்த்து சொல்லும், இந்த ஹெல்லோட பவர் நீ நினைக்கிறத விட ரொம்ப பெருசு, அதெல்லாம் உன்னால தொடவே முடியாது. அந்த காரணத்தினால இத நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ. நீ சாகும் போதும் இதுதான் உனக்கு ஞாபகம் இருக்கும். இந்த ஹெல்கோ மான்ஸ்டர் தோக்கடிக்கிறதுக்கு இன்னொருத்தன் பிறந்து வரலன்னு சொல்லிட்டு கரெக்டா அவனையும் கொல்றதுக்காக வரும். அப்ப அந்த பீக் ஸ்வாட் யோசிப்பான், ஒரு மாசமா கஷ்டப்பட்டு ட்ரைனிங் பண்ண எல்லாமே வீணா போச்சு. நாங்க இவ்வளவு தூரம் பிளான் பண்ணி எல்லாமே கால்குலேட் பண்ணியும் கூட இந்த மான்ஸ்டரோட பவரை நாங்க ஃபுல்லா அனலைஸ் பண்ணாம போயிட்டோம். இது எல்லாமே என்னோட தப்பு தான், நான் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி அவனை திட்டிக்கிட்டு இருப்பான்.
அந்த நேரத்துல இந்த மான்ஸ்டரோட ஃபயர் பவர் இருக்குல்ல, அது குறைஞ்ச மாதிரி அந்த மான்ஸ்டருக்கு ஃபீல் ஆகும். உடனே அந்த ஹெல்காவ் திரும்பி பார்க்கும். ஏன்னா அதை யார் பண்ணிருப்பான்றது அந்த மான்ஸ்டருக்கு நல்லாவே தெரியும். நம்ம கிரிட் தான் அதுன்னு. நம்ம கிரிட் உடனே எனக்கு அப்பவே தெரியும், இதுதானே உன்னோட பவர், இப்ப அசால்ட்டா எடுக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு அந்த பிக்காக்ஸ் எடுத்து அந்த பிக் ஷாட் கையில தூக்கி போட்டு, டேய் அந்த ஃபயர் ஸ்டோன் தான் அதோட வீக்னஸ், க்ளோ ஆகிற மாதிரி ஃபயர் ஸ்டோன் இருந்துச்சுன்னா அதை உடனே மைண்ட் பண்ணி எடுத்துரு, அந்த பிக்காக்ஸை யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லுவான். அது வரைக்கும் நான் இதை தடுக்கிறேன்னு சொல்லுவான். இப்ப நம்ம கிரிட் அந்த சண்டை போடுறதுக்கு ரெடியா இருப்பான். கரெக்டா அந்த ஹெல்காவ் மான்ஸ்டர் நம்ம கிரிட் அடிக்கிறதுக்காக வரும்போது பவரேனியம் அந்த பிளேட்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு மொத்தமா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதுவும் அந்த பவரேனியம் பிளேட்ஸை மொத்தமா அடிச்சு உடைச்சிடலாம் நினைக்கும். ஆனா அதால அதை உடைக்கவே முடியாது. ஏன்னா அடாமண்டியத்தை விட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒண்ணுதான் பவரேனியம். அதனால அது அவ்வளவு சீக்கிரம்லாம் உடையாது. இப்போதே அந்த பீக்ஸ் ஓடி கேட்பான், ஆனா எனக்கு மைனிங் ஸ்கில்லே கிடையாது, என்னால எப்படி இந்த மாதிரி பண்ண முடியும்னு. அப்பதான் நம்ம ஹீரோ பக்கம் பார்ப்பான். நம்ம ஹீரோ இருக்கான்ல, அவன் பேக்மாவோட ஸ்வாட் டான்ஸ் பண்றதுக்கு அந்த ஃபெயிலியரை கையில எடுத்துக்கிட்டு ஸ்டான்ஸ் எடுத்து ரெடியா நிப்பான். இப்போதே நம்ம ஹீரோ சொல்லுவான், என்னால ஒழுங்கா மைண்ட் பண்ண முடியாது, இப்ப நான் போய் மைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுலாம் எனக்கு நேரம் கிடையாது, அந்த காரணத்தினால நீ தான் பண்ணி ஆகணும். நான் தான் அந்த பிக்காக்ஸ் அவன் கையில கொடுத்துட்டேல, அதை வச்சு ஒரு முட்டாள் கூட ஈஸியா அந்த ஃபயர் ஸ்டோனை மைண்ட் பண்ணிடுவான். இந்த ஃபயர் பூச்சியை நான் பாத்துக்கிறேன், இந்த பூச்சியை நான் பாத்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நீ அந்த ஃபயர் ஸ்டோனை மைண்ட் பண்ணு. அதுவும் இல்லாம உன்னோட ஸ்வாட வச்சுதான் உன்னால அதை ஒண்ணுமே பண்ண முடியல, அந்த கர்மாந்திரத்தை தூக்கி போட்டு இதை வச்சு ஒழுங்கா மைண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுவான். ஆக்சுவலா இவன் ஒரு ஸ்வாட்ஸ்மேன் கிளாஸை சேர்ந்தவன், அவன்கிட்டயே உன் ஸ்வாட் ஒரு கர்மாந்திரம், அதை தூக்கி போட்டு வேலை செய்ய அப்படின்னு சொல்லுவான். இருந்தாலும் அவனுக்கு வேற வேலை கிடையாது, அதனால அவன் போய் அதை செஞ்சுதான் ஆகணும். இப்ப நம்ம கிரிட் கரெக்டா பேக்மா ஸ்வாட் டான்ஸ் லிங்க் ஆக்டிவேட் பண்ணுவா. தொடர்ந்து 27 அட்டாக் வரிசையா அடிச்சுக்கிட்டே இருப்பான். இப்ப அதோட ஹெல்த்ல 10% குறைச்சிருப்பான். இப்படியே போச்சுன்னா கண்டிப்பா இதை மொத்தமா காலி பண்ணிடலாம்னு யோசிப்பான். ஏன்னா ஒரு ஃபயர் ஸ்டோன் எடுத்ததுக்கே அது கொஞ்சம் வீக் ஆயிடுச்சு, அதோட ஹெல்த் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அப்ப மிச்சம் இருக்கிற 3 ஃபயர் ஸ்டோனை எடுத்துட்டோம்னா மொத்தமா இதை காலி பண்ணிடலாம், நமக்கும் நிறைய ரிவார்ட்ஸ் கிடைக்கும் நம்ம கிரிட் நினைப்பான். அப்ப அந்த பீக்ஸ் வாட் இருக்கான்ல, அவன் அடுத்த ஃபயர் ஸ்டோனை மைண்ட் பண்றதுக்காக போவான். அப்போ உடனே இந்த ஹெல்காவ் நான் இதுக்கு விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்றதுக்காக போறப்ப கரெக்டா நம்ம கிரிட் நடுவுல குதிச்சு, டேய் உன்னோட ஆப்பனன்ட் நான் தாண்டான்னு சொல்லிட்டு அதை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவா. அப்ப அந்த ஹெல்காவ் கேட்கும், இவ்வளவு பெரிய ஸ்வாட், இந்த கோல்டன் பிளேட்ஸ், இது எல்லாத்தையும் எங்க இருக்கிற எடுத்துட்டு வந்த, இதுவும் கடவுளோட புதையல் எதையும் திருடிட்டியா என்ன, முள்ளருக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு மனுஷனை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, உன்ன மாதிரியான ஆட்களை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, யாரு அந்த லெஜெண்டரி முள்ளரா, உன்னை அடின்னு அடிச்சு உன்னை போட்டு வெளுவெளுன்னு வெளுத்து உன்னோட சோலை சீல் பண்ணாரு, அவரை பத்தி தானே பேசுறேன்னு சொல்லி டிரான்செண்டட் லிங்க் ஆக்டிவேட் பண்ணிட்டு வரிசையா அதுக்கு டேமேஜ் கொடுத்து இப்ப நம்ம ஹீரோ மறுபடியும் கேட்பா, கவலைப்படாத திரும்பியும் அதே விஷயம் நடக்கும், நான் அதை பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்கேன், ஏன்னா அந்த முள்ளர் மாதிரி நானும் ஒரு லெஜெண்ட் தான். அதை கேட்டதும் அந்த ஹெல்காவ் ரொம்ப டென்ஷன் ஆகி, என்னது ஒன்ன மாதிரி ஒரு பூச்சியை முள்ளர் கூட கம்பேர் பண்றதா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லி டக்குனு தன்னோட ஹெல்ஃபயரை ஆக்டிவேட் பண்ணும். இந்த ஒரு ஹெல்ஃபயர் பட்ட உடனே நம்ம ஹீரோக்கு டேமேஜ் போகும், ஒரு பெரிய பிளாக் ஃப்ளேம் மாதிரி. ஆனா அதே நேரத்துல இதுக்கு இன்னொரு இருக்கிற ஒரு எஃபெக்ட் என்ன அப்படின்னா, இது பர்ன் எஃபெக்ட் கொடுக்கும். சோ அந்த ஒரு காரணத்தினால நம்ம ஹீரோக்கு தொடர்ந்து டேமேஜ் போயிட்டே இருக்கும். இதை பார்த்தோன்னே அந்த ஹெல்காவ் சிரிக்க ஆரம்பிச்சிடும். பாத்தியா, இதுதான் இந்த ஹெல் ஃபயர், ஹெல்லோட ஸ்ட்ராங்கஸ்டான ஃபயர். இப்ப என்ன பண்ண போற, ஓவரா பேசினியே, இப்ப இங்க பேசி அதை அணைச்சு காட்டு பாப்போம். அந்த ஃபயரை உன்னால அழிக்கவும் முடியாது, அணைக்கவும் முடியாது. இப்ப என்ன பண்ண போறேன்னு கேட்கும் போது, இதுவா இந்த சின்ன ஃபயரா என்ன தடுக்க போகுது, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது ராஜான்னு சொல்லி கரெக்டா அதை தடுத்துட்டு திரும்பி நம்ம ஹீரோ அடிக்க ஆரம்பிச்சிருவான். ஏன்னா நம்ம கிரிட் ஒரு லெஜெண்டரி கிளாஸ், அந்த ஒரு காரணத்தினால டாட் எஃபெக்ட் அவன் ஈஸியாவே ரெசிஸ்ட் பண்ணுவான். இப்ப இதை பார்த்ததும் அந்த ஹெல்காவுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கும். ஏன்னா அது ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஃபயர் மான்ஸ்டர். அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி திருப்பி ஒரு மனுஷன் அடி வாங்குறதா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லி யோசிக்கும். 150 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்வாட் செயின் முள்ளர்ன்றவன் இது கிட்ட வந்து சண்டை போட்டு இதை மொத்தமா காலி பண்ணி இதை மொத்தமா சீல் பண்ணிட்டான். இதோட சோல் இப்ப வேற ஒரு டீமனிக் கிரியேச்சரோட உருவத்தை எடுத்து அது மூலமா அப்பப்ப ஸ்பான் ஆயிட்டே இருக்கு. இப்ப இந்த மாதிரி திரும்பி ஒரு அவமானத்தை தன்னால தாங்கிக்கவே முடியாது. நான் 33 கிரேட் டீமன்ஸ்ல ஒருத்தரான ஹெல்காவ், நான் இந்த மாதிரிலாம் தோத்து போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்னோட எட்டர்னல் ஃப்ளேம் எப்பயும் எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும், என்ன தோக்கடிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு டக்குனு தன்னோட பவரை இன்னும் ரைஸ் பண்ணும். அந்த நேரத்துல நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணும். அடிச்ச உடனே நம்ம ஹீரோக்கு பெரிய டேமேஜ் போகும். நம்ம ஹீரோ அந்த ப்ளோவை எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். ஏன்னா திடீர்னு அதுக்கு பவர் அதிகமான மாதிரி இருக்கும். அதோட ஸ்ட்ரென்த் மட்டும் கிடையாது, அதோட ஸ்பீடு, ஸ்டாமினா எல்லாமே அதிகமாயிரும். அது ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறிடும். அதோட அப்பியரன்ஸ்மே கொஞ்சம் மாறி இருக்கும். இப்ப நம்ம ஹீரோக்கு தொடர்ந்து டேமேஜ் விழுந்துகிட்டே இருக்கும். நம்ம ஹீரோ தொடர்ந்து அடி வாங்கிக்கிட்டே இருப்பான். அவனால இதை கவுண்டர் பண்ணவே முடியாது. என்ன பண்றதுன்னு சொல்லி அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது வேற வழியே இல்லாம பேக்மாவோட ஸ்வாட் டான்ஸ் வேவ் ஆக்டிவேட் பண்ணுவான். அது ஓரளவு டேமேஜ் கொடுத்தாலும் அப்ப அந்த ஹெல்காவ் சொல்லும், உன்கிட்ட இன்னும் ஒரு 2-3 ட்ரிக் இருக்கா என்ன, ஆனா நான் உன்னை பாராட்டியே ஆகணும். ஒரே ஒரு விஷயத்துல அந்த முள்ளரை நீ எனக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்திட்ட. ஆனா என்ன பிரச்சனைனா, நீ முள்ளர் கிடையாது, உன்னால என்ன தடுக்க முடியாதுன்னு. இப்ப நம்ம ஹீரோ இருக்கான்ல, அவன் கிட்ட வெறும் 30% ஹெல்த் மட்டும் தான் மிச்சம் இருக்கும். அவன் இன்னும் கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்சான் அப்படின்னா ஒரு ஃபயர் ஸ்டோனை மட்டும் எடுத்துட்டாங்கன்னா நம்ம ஹீரோவால திருப்பி எல்லா டேபிள்ஸையும் மாத்த முடியும். அவனால திருப்பி இந்த சண்டையை இன்னும் ஒரு அஃபென்சிவா எடுத்துட்டு போக முடியும். ஆனா பிரச்சனை என்னன்னா, இன்னொரு ஃபயர் ஸ்டோனை அவன் வெளில எடுத்தே ஆகணும். சரி எப்படி இருந்தாலும் இந்த பீக் ஸ்வாட் மைண்ட் பண்ணிடுவான்னு சொல்லி திரும்பி பார்த்தா
அவன் இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணிருக்க மாட்டான். ரொம்ப நேரமா சுத்தி இருக்கிற கல்லே அடிச்சுக்கிட்டு இருப்பான். ஃபயர் ஸ்டோனை வெளில எடுத்துக்கவே மாட்டான். அதுலயே வேற அந்த பீக் ஸ்வாட் சொல்லுவான், இது என்ன இவ்வளவு இன்னெஃபெக்டிவா இருக்கு, ச்சே இப்பதான் நம்ம ஓரளவு வந்திருக்கோம், கண்டிப்பா போக போக இந்த ஃபயர் ஸ்டோனை மைண்ட் பண்ணி முடிச்சிடலாம், இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் பொறுத்துக்கோ அப்படின்னு வேற நம்ம ஹீரோ கிட்ட டயலாக் சொல்லுவான். அதை கேட்டோடனே நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, அடே முட்டா பையலே, ஏண்டா ஒரு குழந்தைகிட்ட கொடுத்திருந்தா கூட இன்னியார அந்த ஃபயர் ஸ்டோனை வெளில எடுத்து கொடுத்துருக்கும்டா. உன்கிட்ட பிக்காக்ஸையும் கொடுத்து அதுவும் லெஜெண்டரி கிரேட்ல கொடுத்து உன்னால இன்னமும் கூட அதை வெளில எடுக்க முடியல. நீ என்ன ஃபயர் ஸ்டோன் எடுக்கிறியா இல்ல எனக்கும் உனக்கும் சேர்த்து சவக்குழி தோன்றியா? இப்படியே நம்ம உள்ள போய் படுத்துக்குருவோமா? அட போடா நாயே அப்படின்னு சொல்லி அவனை திட்டிக்கிட்டு இருப்பான். இப்ப சாட்டிஸ்ஃபை கேமோட இன்டர்நேஷனல் காம்படிஷனை காட்டுவாங்க. ஆக்சுவலா இந்த இன்டர்நேஷனல் காம்படிஷனோட முதல் நாள் முடிஞ்சிருச்சு. இந்த முதல் நாள்ல மொத்தம் 2 கேம் போயிருக்கு. அது என்னன்னா அப்படின்னா, ஒன்னு பாஸ் ரைடு, இன்னொன்னு லாபிரிந்த் பிரேக் த்ரூ. இப்ப இந்த 2 கேம்லயுமே இவனுங்க நினைச்ச மாதிரியான ஆட்கள் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஜெயிச்சது யாருன்னா USA, கனடா, பிரான்ஸ். இதுலயே முக்கியமா பாஸ் ரைட்ல ஜெயிச்சது USA தான். USAவுக்காக பங்கு பெற்றது யாருன்னா ஜிவால். ஜிவாலோட தலைமையில தான் அவங்க எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க. இந்த ஜிவால் யூனிஃபைட் ரேங்கிங்ஸ்ல செகண்ட் இருக்கிற ஆளு. இப்ப இவங்க ரொம்ப ஈஸியாவே பாஸ் ரைட்ல ஜெயிச்சிட்டாங்க. ரெண்டாவது கேமான லாபிரிந்த் பிரேக் த்ரூல ஜெயிச்சது பிரான்ஸ் டீம் தான். இந்த டீம் தான் கோல்ட் மெடல் வாங்கியிருக்கு. இது ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணமா இருந்தது பாண்ட்ரைன் சொல்லப்படுற ஒருத்தன். இவன் யூனிஃபைட் ரேங்கிங்ஸ்ல 11th இருக்கிற ஆளு. அடுத்து மூணாவது கனடா டீம். இந்த கனடா டீம் தான் இந்த 2 மேட்ச்லயுமே செகண்ட் பிளேஸ் வாங்கியிருப்பானுங்க. 2த்துலயுமே சில்வர் மெடல் வாங்கியிருப்பானுங்க. இதுக்கான முக்கியமான காரணம் கிறிஸ்னு சொல்லப்படுறவன். இந்த கிறிஸ் யூனிஃபைட் ரேங்கிங்ஸ்ல 3rd இருக்கிற ஆளு. என்னதான் இவன் 3rd இருந்தாலும் கூட இந்த 2 மேட்ச்லயும் கலந்துக்கிட்டாலும் கூட இந்த 2 மேட்ச்லயுமே அவனால சில்வர் மட்டும் தான் வாங்க முடிஞ்சிருக்கு. சோ இத பாக்கும்போது அந்த கிறிஸ் மேல வச்ச எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவனால ஃபுல்ஃபில் பண்ண முடியலையோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப ஸ்டார்டிங் பொசிஷனை பாக்கும்போது இந்த கேமோட முதல் நாளோட எண்ட்ல USA தான் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. நினைச்ச மாதிரியே USA தான் இப்ப டாப்ல இருக்காங்க. ஆனா ரெண்டாவது நாள் நடக்கக்கூடிய கேம் என்னன்னா டார்கெட் ப்ராசஸிங். இதுல டார்கெட்ஸ் அவங்க ஹிட் பண்ணணும். கரெக்டா இந்த டார்கெட்ஸ் இந்த ஐலாண்ட் ஃபுல்லா மேல சுத்திக்கிட்டே இருக்கும். கரெக்டா அதை பார்த்து குறி வச்சு அடிச்சா போதும், அவ்வளவுதான். இத கண்டிப்பா எல்லா ரேங்கர்ஸாலையும் பண்ண முடியும். ஆனா இதுல யார் ஃபர்ஸ்ட் ஸ்கோர் வாங்க போறான்றத நம்ம நாளைக்கு தான் பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் அதோட முடிச்சிருவானுங்க. ஆனா இங்க ஒரு பக்கம் என்னடானா அதை கூட எடுக்க முடியாம ரொம்ப நேரமா திணறிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவன் அடிக்கிறான், ஆனா அந்த ஃபயர் ஸ்டோன் தான் வெளியவே வர மாட்டேங்குது. அந்த பீக் ஸ்வாட் தான். இப்ப அதை பார்த்துட்டு தான் நம்ம ஹீரோ கத்திக்கிட்டு இருப்பான். அப்போதே நம்ம ஹீரோ ஒரு அட்வைஸும் கொடுப்பான். அது என்ன அப்படின்னா, அந்த ஸ்டோனை சுத்தி ஒரு வீக்கான ஸ்பாட் இருக்கும், அந்த இடத்தை கண்டுபிடிச்சு அடி. அப்படி அடிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியாவே எடுத்துடலான்னு. ஆனா இவ்வளவு பெரிய அட்வைஸை கொடுக்கற வரைக்கும் அந்த ஹெல்கா சும்மா இருக்குமா? டக்குன்னு பெரிய பெரிய ஃபயர் எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ டிவைன் ஷீல்ட வெளில எடுத்துட்டு வருவான். ஓ இன்னும் நீ நிறைய ஆர்டிஃபேக்ட்ஸ் வச்சிருக்கியா, பாப்போம் இன்னும் எவ்வளவு நேரம் எவ்வளவு எடுத்துட்டு வரேன்னு சொல்லி முடிஞ்ச இதையும் தடுத்து பாருன்னு சொல்லி தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம ஹீரோவால தடுக்கவே முடியாது. தனக்கு ஒரு சின்ன பிரேக்காவது வேணும்னு சொல்லி பொவரேனியம் வச்சு தடுக்கலாம் ட்ரை பண்ணுவான். ஆனா அந்த பொவரேனியம் எல்லாத்தையும் இப்படியே அடிச்சு எல்லாத்தையும் தள்ளிட்டு நேரா நம்ம ஹீரோ வந்து பிடிச்சிரும். மொத்தமா அவனோட தலையை பிடிச்சு இன்னொரு கையை வச்சு அவனோட உடம்ப பிடிச்சிரும். இப்ப அவனோட தலையை அப்படியே பிச்சு எடுக்க போறேன்னு சொல்லு. நம்ம ஹீரோக்கு தொடர்ந்து ஃபயர் டேமேஜ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ உன்னால என்ன பண்ண முடியும்? முடிஞ்சா இப்போ உன்னோட வாயை திறந்து பேசி பாரு, உன்னை நான் அப்படியே எரிக்க போறேன், உன்னால எதுவுமே பண்ண முடியாது, எரிஞ்சு போ அப்படின்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிச்சிடும். அப்போதே நம்ம ஹீரோ சொல்லுவான், சாரி என்ன மன்னிச்சிரு, ஏன்னா நான் அவ்வளவு சீக்கிரம் சாக மாட்டேன்னு. கரெக்டா நம்ம ஹீரோ டோரனோட ரிங் ஆக்டிவேட் பண்ணி அவனோட ஹெல்த்தை பாதி ரெக்கவர் பண்ணிடுவான். அந்த நேரத்துல டக்குனு ஃபெயிலியரை கையில எடுத்து ஃபெயிலியரோட அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணுவான். பைசெக்ட்னு சொல்லப்படுற ஸ்கில். இப்ப இதை ஆக்டிவேட் பண்ணி அந்த ஹெல்காவோட 2 கையை வெட்டுவா. அதை பார்த்ததும் ஹெல்காவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடும். இதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ கரெக்டான டைம்ல டோரன் ரிங் ஆக்டிவேட் பண்ண காரணத்தினால அதை மத்த எஃபெக்ட்ஸோட ஒன்னா சேர்த்து கம்பைன் பண்ணி நம்ம ஹீரோவோட ஹெல்த்தை மறுபடியும் மேக்ஸிமம்க்கு கொண்டு வந்துட்டான். இப்ப இந்த மாதிரி ஒரு தடவை மட்டும் தான் பண்ண முடியும். அந்த சான்ஸை பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணி திருப்பி அவனோட ஃபுல் ஹெல்த்துக்கு வந்துட்டான். இப்போ அந்த மான்ஸ்டரை பார்த்து கேட்பான், நான் ஃபுல் ஹெல்த்துக்கு வந்துட்டேன், ஆனா உன்னோட ஹெல்த் 30% குறைஞ்சு போச்சு, இப்ப என்ன பண்ண போற? சார் கிட்ட வேற ஏதாவது ட்ரிக்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இதை கேட்ட உடனே அந்த ஹெல்கா ரொம்ப டென்ஷன் ஆயிரும். டக்குனு தன்னோட ஃபயர் பவர் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணும். ஆனா அதோட ஃபயர் குறைஞ்சு போயிடும். என்னன்னு பார்த்தா அந்த பீக் ஸ்வாட் இருக்கால, ஒரு வழியா முட்டி மோதி எப்படியோ அந்த ஃபயர் ஸ்டோனை மைண்ட் பண்ணி வெளில எடுத்துட்டான். அதை பார்த்த உடனே தான் நம்ம ஹீரோ, அப்பாடியோ ஒரு வழியா எப்படியோ பண்ணிட்டானா, இப்ப சார் என்ன பண்ண போறீங்க? உன்னோட இன்னொரு ஃபியூஸையும் புடிங்கிட்ட, இப்ப ரவுண்ட் 2க்கு ரெடியா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்பான். இப்ப இந்த பீக் ஸ்வாட் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மைண்ட் பண்ணி எடுத்திருப்பான்ல, அவன் என்ன யோசிப்பான் அப்படின்னா, இந்த மைண்ட் பண்ணி எடுத்த உடனே அவனுக்கு ஒரு பியூரான சாட்டிஸ்பாக்சன் கிடைச்சிச்சான். ஸ்வாட வச்சு சண்டை போடுறதை விட ஒரு வித்தியாசமான த்ரில். பேசாம மைனிங் ஸ்கில்ல கத்துக்கிறதும் அந்த அளவுக்கு ஒன்றும் தப்பா இருக்காதுன்னு சொல்லி இவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போதே நம்ம ஹீரோ வந்து உண்மையிலே பக்காவா பண்ணிருக்க, மிச்சத்தை ஐயா பாத்துக்கிறேன்னு சொல்லி நேரா அந்த ஹெல்காவை கூட சண்டை போடுறதுக்காக போவான். ஆக்சுவலா நம்ம ஹீரோ உண்மையிலே யார் அப்படின்றத இந்த பீக் ஸ்வாட் ரெகக்னைஸ் பண்ணிடுவான். ஏன் அப்படின்னா அந்த நிபரிசியோட ஃபைட்டை லைவ் ஸ்ட்ரீம் பண்ணாங்கல்ல, இந்த ஒரு ஃபைட்ல யூஸ் பண்ண அதே கிரேட் ஸ்வாட தான் நம்ம ஹீரோ யூஸ் பண்றான். சோ கண்டிப்பா இவன் தான் அந்த லெஜெண்டரி கிளாஸ் சேஞ்சரா இருக்கணும், அந்த பேக்மோட சக்சஸரா இருக்கணும்ன்றத முடிவு பண்ணிடுவான். ஆனா லைவ் ஸ்ட்ரீம்லயும் அந்த நியூஸ்ல எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஹீரோக்கு கண்டிப்பா வீக்கான கண்ட்ரோல் தான் இருக்கணும், அதிகமான அளவு கியர் இருக்கிறதுனால மட்டும் தான் இவன் சண்டை போடுறான் அப்படின்னு. ஆனா ஓவர் கியர்டாவே இருந்தாலும் அத்தனை கியர்ஸையும் யூஸ் பண்றதுக்கு மூளை வேணும், ஸ்கில்லும் வேணும். இது நம்ம ஹீரோ கிட்ட இருக்கு. இவன் எங்கேயுமே அவன் ரிச், அவனோட அந்த கியர் தான் அவனை காப்பாத்துது அப்படின்லாம் பண்ணல. அவன் உண்மையிலே இறங்கி சண்டை போடுறான்.
களத்துல இறங்கி சண்டை போடுறான். இவனை பார்க்கும்போது ஓவர் கேட் மட்டும் கிடையாது, இவன் உண்மையான ஒரு ஸ்ட்ராங்கான ஆளு. சோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஆளோட எஃபர்ட்டை நான் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அதனால நான் திருப்பி இன்னொரு 5 ஸ்டோனை மைண்ட் பண்ணி அதோட பவரை வீக் பண்ண போறேன்னு சொல்லிட்டு திரும்பி இந்த பீக் ஸ்வார்ட் மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவா. இப்ப அந்த நேரத்துல பைரான் கேசல்ல டோபன் இருக்கால, அவன் ரொம்ப மோசமான நிலைமையில இருப்பான். ஆக்சுவலா டோபன் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அப்போட்டு இன்னொரு கில்டுமேட் அந்த இடத்துக்கு வந்து இன்னொரு பொண்ணை பார்த்து, ஆமா டோபன் ஏன் இந்த மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணு தான் சொல்லும், ஆக்சுவலா நம்ம கிரிட் டோபனை பார்த்து நீ நம்பிக்கை வை, நான் கண்டிப்பா 5 ஸ்டோன் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனானா, அந்த ஒரு காரணத்தினாலதான் டோபன் இவ்வளவு ஆங்ஷியஸா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். இதை கேட்ட உடனே அந்த பையனும் கேட்பான், என்னது நம்பிக்கை வைன்னு சொன்னதை பார்த்தா இவ்வளவு ஆங்ஷியஸா இருக்கா, நம்பிக்கை வைன்றது நல்ல வார்த்தை தானே, இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஓ நீ இன்னும் கிரிட் கிட்ட இருந்து எக்யூப்மெண்ட் வாங்கல, அதனாலதான் உனக்கு தெரியல. இந்த கடந்த 4 மாசத்துல கிரிட் மொத்தம் 140 எக்யூப்மெண்ட் எல்லா கில்டுமேட்ஸ்க்கும் செஞ்சு கொடுத்திருக்கா. இதுல முக்காவாசி நார்மல் ரேர் ரேட்டிங் தான் வந்திருக்கு. ஆனா இதுலயே முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த நார்மல் ரேட்டிங் எப்பலாம் வருதோ அப்பலாம் நம்ம கிரிட் அந்த கில்டுமேட்டை பார்த்து என் மேல நம்பிக்கை வை, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கானா. அப்பதான் நார்மல் ரேட்டிங் கண்டிப்பா வந்திருக்கான். அந்த ஒரு காரணத்தினாலதான் நம்ம டோபன் இப்படி பயந்துகிட்டு இருக்கான். என்ன இருந்தாலும் அது ஒரு நல்ல வார்த்தை தான், நீ சொன்ன மாதிரி அது ஒரு நல்ல வார்த்தை தானே, இது வேற வார்த்தை, இதுல என்ன எஃபெக்ட் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கரெக்டா பக்கத்துல இருக்கிறவன திரும்பி பார்க்கும். பார்த்தா அவன் ஒட்டே சொல்லுவான், ஐயோ அப்ப எனக்கும் நார்மல் வந்துருமா அப்படின்ட்டு இவனுமே நம்பிக்கை இல்லாம பேச ஆரம்பிச்சிட்டான். இப்ப அந்த இடத்துல நம்ம கிரிட் இருக்கார்ல, என் மேல நம்பிக்கை வை, நம்பிக்கை வச்சு அந்த மைண்ட் பண்ணு, மத்தது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பீச்வார்கிட்டே அதே விஷயத்த சொல்லிட்டு திரும்பி அந்த ஹெல்கா கூட சண்டை போடுறதுக்காக போவா. அப்பதான் அந்த ஹெல்கா ஒரு விஷயத்தை கவனிக்கும், அதோட பாடி இருக்குல்ல அது கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த பாடியோட லிமிட் அது ரீச் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலா இந்த ஹெல்காவோட பாடி கிடையாது இது, நம்ம ஹெல்காவோட பாடி மொத்தமாவே அந்த முள்ளர் கூட சண்டை போடும்போது முடிஞ்சிருச்சு. இது பூடாஸ்னு சொல்லப்படுற இன்னொரு டெவில்கினோட பாடி. அந்த பாடியில தான் தன்னோட சோலை புகத்தி அது மூலமா அதோட பவர்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்ப அந்த பாடியோட லிமிட்டுமே ரீச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம இன்னும் 2 ஃபயர் ஸ்டோனுக்கான மேஜிக் பவர் மட்டும் தான் அதுகிட்ட மிச்சம் இருக்கு. இப்போ ஒருவேளை அந்த மேஜிக் பவரை வச்சு நம்ம ஹீரோவால தடுக்க முடியாம போயிடுச்சு, கண்டிப்பா தன்னை ஹெல்ல யாருமே மதிக்கவே மாட்டாங்க, எல்லாரும் அவமானப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய லாவ் அட்டாக் வச்சு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணும். நம்ம ஹீரோக்கு அதிகப்படியான டேமேஜ் போக ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலா அது எப்படி தெரியுமா பண்ணிருக்கும், தன்னோட கையை நம்ம ஹீரோ வெட்டினால, இப்ப வெட்டின அந்த கையில இருந்து வரக்கூடிய ரத்தத்தை ஹீட் பண்ணி அதை ஒரு லாவா மாதிரி மாத்தி அதை வச்சுதான் இப்ப நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணும். அப்ப அந்த ஹெல்கா மறுபடியும் சொல்லும், நான் மறுபடியும் ஹெல்லுக்கு போக போறேன் அப்படின்னா கண்டிப்பா என்ன பார்த்து எல்லாரும் அவமானப்படுத்த கூடாது, அப்படின்னா அதுக்கு எனக்கு ஒரு சின்ன எக்ஸ்கியூஸ் ஆகுது வேணும்ல, அதுக்காக உன்னோட சோலையும் என் கூடவே சேர்த்து ஹெல்லுக்கு நான் எடுத்துட்டு போக போறேன், அப்ப யாரும் என்ன அவமானப்படுத்த மாட்டாங்க, அதனால நீ என் கூட வந்துதான் ஆகணும்னு சொல்லி நம்ம ஹீரோவை மறுபடியும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்ப உடனே நம்ம ஹீரோ பார்த்து சொல்லும், முடிஞ்சா இப்ப காட்டு, நீ சொன்னியே அந்த 2வது ரவுண்டு அதை முடிஞ்சா இப்ப காட்டு அப்படின்னு. இப்ப எல்லாமே ரேஞ்சர் அட்டாக்கா மாறிடும். நம்ம ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சு ஓட வேண்டியதா இருக்கும். முன்னாடி மாதிரி இல்லாம ரேஞ்சர் அட்டாக் அப்படின்ற காரணத்தினால நம்ம ஹீரோவால அது பக்கத்திலே நெருங்க முடியாது. நம்ம ஹீரோவும் டிரான்சென்ட் யூஸ் பண்ணி ரேஞ்சர் அட்டாக்ஸை யூஸ் பண்ணலாம். ஆனா டிரான்சென்ட்ன்றது நம்ம ஹீரோவோட ஒரு கடைசி ட்ரிக் மாதிரி. சோ அதை முன்னாடியே யூஸ் பண்ணிட கூடாது அப்படின்ற காரணத்துக்காக நம்ம ஹீரோவும் அதை உடனே எல்லாம் யூஸ் பண்ணணும் ட்ரை பண்ண மாட்டான். முடிஞ்ச அளவுக்கு இதை க்ளோஸ் காம்பேட்ல தடுக்கணும்னு சொல்லிட்டு அதை முடிஞ்ச அளவுக்கு பக்கத்துல போகணும்னு ட்ரை பண்ணுவா. ஆனா அந்த நேரத்துல அந்த மான்ஸ்டர் கீழே தரையில தன்னோட ஃபயர் பவரை வச்சு அடிச்சு மொத்த நிலத்தையும் உடைக்க ஆரம்பிச்சு கீழே இருந்து நம்ம ஹீரோவை மேல தள்ளிரும். நம்ம ஹீரோவால இன்னமும் கூட அதோட காம்பேட் பவரை பார்க்கவே முடியாது. இப்பயும் கூட அது இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கு. அப்ப அதோட பிரைம்ல அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்திருக்கும், அப்ப முள்ளர் எப்படி இந்த மாதிரியான ஒரு மான்ஸ்டர் தோக்கடிச்சான்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்போ உடனே அது சொல்லும், இப்பதான் நீ பக்காவான பொசிஷன்ல இருக்க, இப்படியே உன்னோட கதையை நான் மொத்தமா முடிக்க போறேன், உன்னை மொத்தமா எரிக்க போறேன்னு சொல்லி எல்லா சைட்ல இருந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணும். நம்ம ஹீரோவால இதை டாச் பண்ணவே முடியாது, வேற வழியே கிடையாது, அவன் ஒரு சின்ன கேம்பிள் எடுத்துதான் ஆகணும். இப்ப அந்த இடத்துல ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் வெடிச்ச உடனே அந்த பீக் ஸ்வாட் யோசிப்பா, இது ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷனா இருந்துச்சு, கண்டிப்பா இந்த ஒரு இடத்துல இருந்து என்னதான் நல்ல எக்யூப்மெண்ட் வச்சிருந்தாலும் அவனால அப்படியெல்லாம் வெளில வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதே விஷயத்தான் ஹெல்காவும் யோசிக்கும். அவனோட பாடி பீஸா போயிருக்கும், அவன் மொத்தமா சாம்பல் ஆயிருப்பான்னு நினைக்கும் போது அந்த ஒரு இடத்துல நம்ம ஹீரோ இருக்க மாட்டான். அந்த எக்ஸ்ப்ளோஷன்லாம் போனதுக்கு அப்புறம் அங்க ஒரே ஒரு டாட் மட்டும் தான் இருக்கும், தூக்கி போடுற மாதிரியான ஒரு நைஃப். இதையா அடிச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது டக்குன்னு பார்த்தா அது டிடெக்ட் பண்ணும். நம்ம ஹீரோ அதுக்கு பக்கத்திலே வந்து நிற்பான். ஆக்சுவலா ஹூடட் ஜிப்பை எடுத்து கரெக்டான நேரத்துல போட்டு அந்த அட்டாக்கு உள்ள இருந்தே பூந்து நம்ம ஹீரோ வெளில வந்திருப்பான். மிச்சம் இருக்கிற எல்லா அடியுமே அந்த டாட் மேலதான் பட்டிருக்கும். ஒரே ஒரு அடி மட்டும் தான் நம்ம ஹீரோ மேல பட்டிருக்கும். ஆனா அந்த ஒரு அடி கூட நம்ம ஹீரோக்கு நிறைய டேமேஜ் கொடுத்திருக்கும். என்னால அந்த அடியில இருந்து தப்பிக்க முடியல. அப்ப அந்த அடியை உனக்கு திருப்பி கொடுக்கறது தானே நல்லது, இந்த வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு பிளாக் ஸ்மித் ரேஜ் ஆக்டிவேட் பண்ணி பேக்மா ஸ்வாட் டான்ஸ் ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணி ஒரு பெரிய கிரிட்டிக்கல் அட்டாக்கை கொடுத்திருப்பான். இப்ப அந்த ஹெல்காவோட ஹெல்த் பாதி அப்படியே போயிருக்கும். இப்ப நம்ம கிரெண்டுக்கு அவனோட அந்த கிளவுஸ்ல இருக்கிற 5 ஜாயிண்ட் அட்டாக்ஸ், அதோட இந்த ஸ்வாட்ல இருக்கிற 5 ஜாயிண்ட் அட்டாக்ஸ், இந்த 2 எஃபெக்டையும் ஒன்னு ஆக்டிவேட் பண்ணானா லிங்க்ல ஏற்கனவே இருக்கிற அட்டாக்கோட சேர்த்து இன்னும் எக்கச்சக்க அட்டாக்க மொத்தமா அவனால லிங்க் பண்ண முடியும். ஆனா அது மொத்தமா ஆக்டிவேட் ஆக மாட்டேங்குது. சரி இப்படி ஆயிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப அந்த நேரத்துல தான் லிங்க் லெவல் 3 போனதான் நம்ம ஹீரோ கவனிப்பான். இப்ப ஒரு நல்ல டைமிங், அவனோட 5 மாசத்துக்கான அந்த ட்ரைனிங்கான பலன் இப்பதான் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு மொத்தமா ஒரு பெரிய லிங்க் அட்டாக் ஆக்டிவேட் பண்ணுவான். அதிகப்படியான டேமேஜை குறைக்க ஆரம்பிச்சிருவா.
அப்போ அந்த ஹெல்காவை சொல்லும், உன்னோட ஸ்குவாட் கண்டிப்பா ஹெவியா மாறி இருக்கு, என்னதான் இப்ப நீ என்னைய டேமேஜ் பண்ணாலும் நீ இன்னும் என்னைய தோக்கடிக்கல, அத மறந்து போயிடாதன்னு சொல்லிட்டு டக்குனு தன்னோட வாயில இருந்து ஒரு பெரிய மேக்மா அட்டாக்க நம்ம ஹீரோ நோக்கி அனுப்பும். இப்ப நம்ம ஹீரோ கரெக்டா தன்னோட வேவ் ரெஸ்ட்ரைண்ட் இது ரெண்டுத்தையும் ஒரே நேரத்துல ஆக்டிவேட் பண்ணி ரெஸ்ட்ரைண்ட் வச்சு அந்த ஹெல்காவை பிடிச்சு வச்சு வேவ் வச்சு அந்த மேக்மாவை எல்லாத்தையும் திருப்பி அனுப்பிச்சிருவா. அந்த மேக்மாவை வச்சு அதே அட்டாக் பண்ணுவா. இப்ப இந்த சண்டையோட கிளைமேக்ஸ் வந்துருச்சு. நம்ம கிரிட்டுக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும், ரொம்ப நேரம் இந்த சண்டை போச்சுன்னா ஹெல்காவோட மேஜிக் பவருக்கு எதிராக நம்ம கிரிட்டால ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம கிரிட் என்னதான் சர்வைவல் ஸ்கில்ல வச்சிருந்தாலும் அவனால ஒரு தடவை மட்டும் தான் அந்த இதுல இருந்து தப்பிக்க முடியும். அதுவும் கூட ஒரு அல்டிமேட்டான அட்டாக்ல இருந்துதான். ரொம்ப நேரம் போச்சுன்னா கண்டிப்பா நம்ம கிரிட் செத்து போயிருவான். அதுவும் இல்லாம கவுண்டர் பண்ணி தப்பிக்கிற அளவுக்கு இந்த ஹெல்கா ஒன்னும் அவ்வளவு வீக்கான மான்ஸ்டர் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான மான்ஸ்டர். சோ இந்த ஹெல்காவை தோக்கடிக்கணும்னா ஒரே அட்டாக், ஒரு பெரிய அட்டாக்ல அதிகப்படியான டேமேஜை குறைக்கணும். அந்த மாதிரியான ஒரு பெரிய அட்டாக்க நம்ம கிரிட் யூஸ் பண்ணணும். இப்ப நம்ம கிரிட் ஏற்கனவே இந்த லிங்கையும் டிரான்செட்டையும் ஒன்னா சேர்த்து டிரான்சென்டட் லிங்க்னு சொல்லி ஒரு ஸ்கில்ல ஃபியூஷன் பண்ணிருப்பான். அது எப்ப நடந்துச்சு? லிங்க் லெவல் 2 போனப்ப. இப்ப லிங்க் லெவல் 3 போயிடுச்சு. இப்ப நான் அதே மாதிரியான இன்னொரு அட்டாக் பண்ணணும்னு முடிவு பண்ணுவா. நம்ம ஹீரோவோட அல்டிமேட்டான அட்டாக் கில் தான். சோ கில்லை லிங்கை ஆக்டிவேட் பண்ணா மட்டும்தான் தனக்கு இன்னொரு ஒரு புதுசா அல்டிமேட்டான ஒரு அட்டாக் கிடைக்கும். ஏன்னா கில்லு மாதிரியே நிறைய கில்ஸ் அவனுக்கு தேவைப்படும். இப்ப அதை தான் பண்ண ட்ரை பண்ணுவா. அது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி அதை ஃபியூஷனும் பண்ணிடுவான். லிங்க்டு கில் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு அட்டாக் இதுதான் அவனோட புதுசான ஒரு அல்டிமேட். இப்ப இந்த ஒரு அட்டாக்கை வச்சு அவனால 3ல இருந்து 7 ப்ளோஸ கொடுக்க முடியும். ஒவ்வொரு ப்ளோலையுமே நம்ம ஹீரோவால 1500% அட்டாக் பவர் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு அட்டாக்க கொடுக்க முடியும் ஒவ்வொரு ப்ளோவுக்கும். இது நார்மல் கில்லோட கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். ஏன்னா நார்மல் கில் லெவல் 2 போனதுக்கு அப்புறம் 1800% அட்டாக் பவர் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஆனா மொத்தம் 3ல இருந்து 7 ப்ளோஸ கொடுக்குது. அப்ப கண்டிப்பா இதுதான் நம்ம ஹீரோவோட புது அல்டிமேட்டான ஸ்கில்லா இருக்கும். இப்ப இந்த ஒரு அட்டாக் வச்சு அவன் அடிக்கிறதுக்காக முடிவு பண்ணுவா. இந்த அட்டாக்க பார்த்த உடனே அந்த ஹெல்காவுமே கண்டுபிடிச்சிரும், இது கண்டிப்பா ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக், இதை தடுத்தே ஆகணும்னு சொல்லி அதுவும் அட்டாக் பண்றதுக்கு ரெடியா வரும். யார் ஜெயிக்கிறான்றத பாத்துருவோம்னு சொல்லிட்டு கரெக்டா லிங்க்டு கில்ல ஆக்டிவேட் பண்ணுவா. 1 2ன்னு ஆரம்பிச்சு மொத்தம் 6 அட்டாக், 6 ப்ளோஸ் தொடர்ந்து கில்ல பண்ணிக்கிட்டே இருப்பான். அது பண்ணி முடிச்ச உடனே கரெக்டா இந்த நேரத்துல நம்ம ஹீரோக்கு லக் வேற கிடைச்சிடும். அந்த ஒரு காரணத்தினால நம்ம ஹீரோவோட அந்த கிளவுஸோட அட்டாக் அதே மாதிரி அந்த ஸ்வாடோட எஃபெக்ட் இது ரெண்டும் ஒரே நேரத்துல ஆக்டிவேட் ஆகி ஒரு பெரிய அட்டாக், ஒரு சிங்கிள் அட்டாக்ல அதிகப்படியான டேமேஜ் நம்ம ஹீரோ கொடுத்துருவா. இப்ப நேரா அந்த ஃபெயிலியரை கொண்டு போய் அதோட வயிற்றுல இறக்கிடுவா. அத்தோட அந்த ஹெல்காவோட பாடி மறைய ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த ஹெல்காவை சொல்லும், இது கண்டிப்பா என்னோட டிஃபீட் தான், இதை நான் ஒத்துக்கிறேன். நான் கொஞ்ச நாளைக்கு இந்த பிளானை ஒத்தி வச்சுதான் ஆகணும். என்னால இந்த மனுஷங்களோட உலகத்துக்கு வந்து என்னோட பவரை ரெக்கவர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும். அப்போட்டே நம்ம ஹீரோ அதை பார்த்து சொல்லுவா, நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ, அந்த சொர்க்கத்திலேயும் சரி நரகத்திலேயும் சரி முள்ளர் அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு நானும் ஒரு லெஜெண்ட் தான் அப்படின்னு. நான் அதை ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஹெல்காவ் அழிஞ்சு போயிடும். இப்ப நம்ம ஹீரோக்கு அதிகப்படியான எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கும். அதே மாதிரி நிறைய லெவலும் ரைஸ் ஆயிருப்பான். இப்ப இந்த ஒரு நேரத்துல அந்த ஃபயர் ஸ்டோன் இருக்குல்ல, அந்த ஃபயர் ஸ்டோன் டக்குன்னு வெடிச்சு போயிடும். ஏன்னா அந்த மான்ஸ்டர் வெடிச்ச உடனே அதோட லிங்க் ஆயிருக்க அந்த ஃபயர் ஸ்டோன் வெடிச்சு போயிடும். சரி இப்படி போயிடுச்சேன்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்ப பதட்டமாக ஆரம்பிச்சிருவா. ஆனா அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. டக்குன்னு அப்படியே கீழே விழுந்துருவா. ஏன்னா அவனோட ஸ்டாமினா வேற ரொம்ப கம்மியா போயிருக்கும். அந்த ஒரு காரணத்தினாலதான். அப்போட்டே அந்த பீக்ஸ் வாடு சொல்லுவான், உனக்கு என்னாச்சு, எல்லாமே ஓகே தானே, கவலைப்படாத, நான் மைண்ட் பண்ண அந்த ஒரு ஃபயர் ஸ்டோனை நான் ஒன்டே கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனா அது பத்தாதே, எனக்கு மொத்தம் 3 ஃபயர் ஸ்டோன் வேணும், என்கிட்ட இப்ப 2 தானே இருக்கு. நான் அந்த மான்ஸ்டருக்கு எதிராக 30 நிமிஷம் சண்டை போட்டிருக்கேன். ஆனா 30 நிமிஷம் சண்டை போட்டும் உன்னால ஒரே ஒரு ஃபயர் ஸ்டோனை மட்டும் தானே வெளில எடுக்க முடிஞ்சிருக்கு. நீ ஏன் ரேங்கர்ல போய் வெளில சொல்லிக்காதரா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து கத்துவான். சாரி என்ன மன்னிச்சிரு, நான் ஓரளவுக்கு எல்லாம் கிடையாது, என்ன இருந்தாலும் நீ ஒரு லெஜெண்டரியான கிளாஸ் சேஞ்சர் தானே. ஆமா ரிவார்ட்ஸ் எல்லாம் நல்லா வந்திருக்கா, அந்த ரைடையும் நீ கம்ப்ளீட் பண்ணிட்ட, நாங்க ரொம்ப நாளா ட்ரை பண்ண ரைடு ரிவார்ட்ஸ் எல்லாம் என்ன வந்திருக்குன்னு கேட்கும் போது அது தோக்கடிச்சதுக்கு ஒரு கோல்டு கொடுக்குன்னு பார்த்தா அந்த மாதிரி ஒரு கர்மத்தையும் கொடுக்கல, ஒரே ஒரு முட்டையை கொடுத்துருக்கு. இந்த முட்டையை வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிப்பா. இப்ப இதோட பேர் என்னன்னா மெம்பிஸ் எக். ஆக்சுவலா இதை பார்த்த உடனே அந்த பீக்ஸ் வார்டு என்ன சொல்லுவானா, இதை பாக்குறதுக்கு ஒரு பெட்டு மாதிரி தோணல, ஏன்னா பெட்டை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு, இந்த மாதிரி ஒரு பேரை நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே கிடையாது, இது ஒரு பெட்டு இல்லைன்னா இது வேற ஏதாவது இருக்கும், ஒரு பெரிய ஃபுட் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவானுங்க. அப்ப இதை பொரிச்சா சாப்பிட முடியும், சரி அப்புறமா பொரிச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த நேரத்துல பீக்ஸ் வார்டுக்கு ஒரு மெசேஜ் வரும். அவனோட கில்ட் மேட்ஸ் தான் அமைச்சிருப்பாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை வருது, நீ உடனே லாக் அவுட் பண்ணிட்டு இருந்து போயிரு, மிச்சம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா. என்ன நம்ம ஹீரோவும் பீக்ஸ் வார்டும் பார்த்தா அந்த இடத்துக்கு கூட்டமா இன்னொரு பெரிய கில்டு வந்துருவானுங்க. இவனுங்க யாருன்னா, இவனுங்க தான் அந்த சக்குரா கில்டு. ஆக்சுவலா ஏற்கனவே இந்த பீக்ஸ் வார்டு நம்ம ஹீரோ பத்தி இதே விஷயத்தை தான் கேட்டிருப்பா, நீ சக்குரா கில்ட சேர்ந்தவனானு. இந்த சக்குரா கில்டு எல்லாருக்குமே இந்த பீக்ஸ் வார்டோட இந்த சில்வர் ஐஸ் கில்ட சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது.
இவனுங்க ஜப்பானை சேர்ந்தவனுங்க, இவனுங்க கொரியனை சேர்ந்தவனுங்க, இவனுங்க ரெண்டு பேருக்குள்ள எப்பயுமே கிளாஷ் ஆயிட்டே இருக்கும். அதுவும் இல்லாம கரெக்டான டைமிங்க்கு வந்திருக்கானுங்க இந்த ரைடு முடிச்ச உடனே. இப்ப ரைடு முடிஞ்சதும் நம்ம பீக் ஸ்வாட் மட்டும் தான் மிச்சம் இருப்பான். அவனுக்குமே அதிகப்படியான டேமேஜ் இருக்கும். இப்ப இந்த நேரத்துல இவனை மட்டும் தோக்கடிச்சிட்டா கண்டிப்பா இந்த ஐலாண்ட அவனுங்களே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கானுங்க. ஆனா இத்தனை பேர் மொத்தமா வந்திருந்தாலும் கூட இவங்களை பார்த்து பயப்படாம அந்த பீக் ஸ்வாட் இவங்க எல்லாரும் எதிர்த்து சண்டை போடணும்னு முடிவு பண்ணுவான். என்னோட நாளா இருந்துச்சுன்னா நான் ப்ரொடெக்ட் பண்ணியே தீருவேன், நான் இந்த இடத்துல சண்டை போட்டே தீருவேன், நீ லாக் அவுட் பண்ணிட்டு போயிரு அப்படின்னு சொல்லுவான். அது எல்லாத்தையும் பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு சுத்தமா ஒரு விஷயம் புரியவே புரியாது. உடனே அந்த பீக் ஸ்வாட பத்தி கேட்பா, நீ ரொம்ப நேரமா உன்னோட நாடு அப்படி இப்படின்லாம் சொல்ற, நீ எதாவது ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ற, என்ன இருந்தாலும் இது வெறும் ஒரு நிலம் மட்டும் தானே, இந்த இடத்த விட்டுட்டு நீ போக வேண்டியதானே, இதை ப்ரொடெக்ட் பண்றதுனால என்ன வந்துற போகுது அப்படின்னு சொல்லி கேட்பா. அப்போ உடனே அந்த பீக் ஸ்வாட் சொல்லுவான், இந்த ஐலாண்ட்ல தான் முதல் முறையா என்னோட கில்ட்மேட்ஸ் எல்லாத்தையுமே நான் மீட் பண்ணேன். ஒரு ஐலாண்டு நேஷன் அதெல்லாம் முக்கியமே கிடையாது, நான் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு இடம் இருக்கு, அது எனக்கான இடம், என்னோட இடத்தை நான் யாருக்கும் விட்டு தர மாட்டேன், இந்த இடத்துல எனக்கு பிடிச்ச நிறைய மக்கள் இருக்காங்க, அவங்களுக்காக நான் போராடுறேன், கண்டிப்பா அந்த மாதிரி உனக்கு ஒரு இடம் இருக்கும் தானே, போராடுறதுன்றது தப்பு கிடையாது, நமக்கு பிடிச்சதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சண்டை போட போயிருவான். தன்னந்தனியா அந்த சக்குரா கில்ல எதிர்க்க ஆரம்பிச்சிருவான். ஆக்சுவலா நம்ம கிரிட்டுக்கு இது என்னன்றது சுத்தமா புரியாது. அவனுக்கு இது என்னவா இருக்கும், இவன் ஏன் இப்படிலாம் பேசுறான், இன்னுமே இவன் பைத்தியக்காரன் தானே தான் பண்றான் அப்படின்னு சொல்லி யோசிப்பான். இருந்தாலும் இதுதான் தன்னோட சான்ஸ், இப்படியே தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஹூடட் ஜிப்பப்பை போட்டு அப்படியே ஓரமா போய் லாக் அவுட் பண்ணிடலாம் ட்ரை பண்ணுவான். ஆனா அந்த நேரத்துல சிஸ்டம்ல இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் வரும், உங்களால லாக் அவுட் பண்ண முடியாது. ஆக்சுவலா அந்த ஹெல்காவோட மேஜிக் பவர் இன்னுமே காத்துல சுத்திக்கிட்டு இருக்கு, அந்த ஒரு காரணத்தினால உங்களால லாக் அவுட் பண்ணி போக முடியாது, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிடும். அச்சோ இப்படி ஆயிடுச்சு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கும் போது அப்போதே இந்த பீக் ஸ்வாட் பக்கத்துல வந்து, நீ எனக்காக ஹெல்ப் பண்ணுன்றதுக்காக இங்க இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நீ லாக் அவுட் பண்ணி போயிருன்னு சொல்லுவான். அட இருடா பக்கி, நீ வேற எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிற, என்னால லாக் அவுட் பண்ண முடியலன்ற, நானே என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்பா. அப்ப அந்த நேரத்துல அந்த சக்குரா கில்ட சேர்ந்தவனுங்க இவனும் இவனோட டீம்மேட் தான், இவனை விடாதீங்க, இவனை புடிச்சு வெட்டி கொள்ளுகே அப்படின்னு சொல்லிட்டு இவனையும் டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. யாருன்னா நம்ம ஹீரோவை. நம்ம ஹீரோக்கு வேற வழியே கிடையாது, இவங்களை எதிர்த்து சண்டை போட்டு தான் ஆகணும், அதுக்கு கொஞ்சமாவது ஸ்டாமினாவை ரெக்கவர் பண்ணும். சோ ஏதோ ஒரு ஃபுட் ஐட்டம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவான். ஆனா அந்த நேரத்துல தான் டக்கு நம்ம ஹீரோக்கு ஒரு வாய்ஸ் கேட்கும். என்னன்னு பார்த்தா அந்த முட்டை இருக்குல்ல, அந்த மெம்பிஸோட எக், அதுல இருந்து ஒரு வாய்ஸ் கேட்கும், எனக்கு பசிக்குது, நான் சாப்பிடணும் அப்படின்னு. எனது முட்டை பேசுதா, இது என்ன வித்தியாசமான முட்டையா இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிப்பான். அப்ப அந்த நேரத்துல நம்ம பீக் ஸ்வாட் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம கிட்ட அழைப்பு ரிட்ரீட்டும் பண்ண முடியாம அந்த இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலா அவனால போய் சண்டெல்லாம் போட முடியாது, அவனால போய் இந்த பீக் ஸ்வாட்டுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. அதுவும் இல்லாம அவனுக்கு இருக்கிறதே ஆச்சரியமான விஷயம் அந்த முட்டை பேசினதுதான். இப்ப அந்த முட்டை குவைட் ஆயிடுச்சு, ஆனா கொஞ்ச நேரமா அது பேசிக்கிட்டே இருந்துச்சு, இது என்ன முட்டையா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிப்பான். இப்ப வேற வழியே கிடையாது, இந்த இடத்துல இருந்து தப்பிக்கணும்னா வேற ஏதாவது ஓரமான ஒரு இடமா போய் உட்காந்துக்கலாம், சண்டையே நடக்காத இடத்துக்கு போயிடலாம்னு சொல்லி ஹூடட் ஜிப்பப்ப மறுபடியும் போட்டு அந்த வழியா நடந்து போவா. அப்ப அந்த நேரத்துல அந்த லீடர் இருப்பான்ல, சக்குரா கில்டோட லீடர், அவனை தாண்டி போகும்போது அந்த மெம்பிஸ் மறுபடியும் ஆக்டிவேட் ஆகி, பசிக்குது நான் சாப்பிடணும்னு சொல்லி தன்னோட பவரை வச்சு மொத்தமா அந்த லீடரோட பவரை அப்படியே உறிஞ்சு எடுத்துரும். இப்ப அந்த சக்குரா கில்டோட லீடருக்கு எது வந்து அடிச்சுச்சுன்னே தெரியாது, அவனோட ஸ்டாட்ஸ் எல்லாமே 3 செகண்டுக்கு 50% குறைஞ்சு போயிடும். இப்ப இந்த ஒரு சோல் இதானதுனால இந்த சோலை அதே மாதிரி டைஜஸ்ட் பண்ண காரணத்தினால அந்த முட்டை ஹேட்ச் ஆக ஆரம்பிச்சு அதுல இருந்து வித்தியாசமான ஒரு உயிரினமும் வெளில வரும். பார்த்தா என்ன வெளில வந்திருக்குன்னு பார்த்தா வெளில வந்தது ஒரு பூனை. இந்த பூனை தான் அந்த ஹெல்லோட ஸ்ட்ராங்கஸ்டான டீமனிக் பீஸ்ட்னு சொல்லப்படுற அந்த மெம்பிஸ். இப்ப இதுதான் வெளில வந்திருக்கும். இப்ப இந்த பூனையை பார்த்த உடனே அந்த சக்குரா கில்டோட லீடர், ஓ பூனையா அழகா இருக்கே அப்படின்னு சொல்லி அதே மெய்வருந்து பாத்துக்கிட்டு இருப்பான். இப்ப இந்த சான்ஸை யூஸ் பண்ற நம்ம ஹீரோ டெயின்ஸ் லைஃபை வச்சு கரெக்டா அவன் பின்னாடி இருந்து 2 வெட்டு, கரெக்டா இப்படி ஒரு வெட்டு அப்படி ஒரு வெட்டு, கரெக்டா அவனை காலி பண்ணிடுவான். இப்ப இதை பார்த்த உடனே சுத்தி இருக்கிற எல்லா கில்டு மெம்பர்ஸும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுவானுங்க. அவனுங்க உடனே ஹீரோ திரும்பி பார்த்து, இரு அந்த ஸ்வாடு, இந்த ஸ்வாட வச்சிருக்கிறவன் அந்த பச்சர் ஆஃப் தி ஸ்ட்ரீட் தானே, அந்த ஜெயின் கில்டோட மொத்த மெம்பர்ஸையும் காலி பண்ணவன் அவனா இவன் அப்படின்னு சொல்லி உங்க எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போதே நம்ம கிரிட்டி கேட்பான், உங்க லீடர் இறந்து போயிட்டாரு, இனிமேல் நீங்க சண்டை போடணும்னு ஆசைப்படுறீங்களான்னு. அதை கேட்ட உடனே நம்மளால இவங்க 2 பேரையும் சமாளிக்க முடியாது, பீக் ஸ்வாட் இவங்க 2 பேரையும் சமாளிக்கிறது கஷ்டமாயிரும். அதுவும் இல்லாம லீடர் இறந்து போயிட்டாரு, நம்ம எல்லாரும் இந்த இடத்துல இருந்து ஓடிடுவோம்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடி போயிடுவானுங்க. நம்ம கிரிட் சும்மா தான் பயமுறுத்தினா, அவனால எதிர்த்து சண்டைலாம் போட முடியாது. ஆனா அந்த ஒரு சான்ஸை யூஸ் பண்ணி எல்லாரும் எப்படியோ துரத்திட்டான். இப்போ உடனே பீக் ஸ்வாடும், உனக்கு எல்லாம் ஓகே தானே, ஆமா இது என்ன கேட் அப்படின்னு சொல்லி கேட்பான். இந்த ஒரு கேட் கிடைச்ச காரணத்தினால நம்ம கிரிட்டுக்கு டீமனிக் பவர்னு சொல்லப்படுற புதுசா ஒரு சாட் ஓபன் ஆயிடும். இப்ப அது 1 hour ரைஸ் ஆயிடும். ஆக்சுவலா இந்த டீமனிக் பீஸ்ட் இருக்குல்ல, இந்த மெம்பிஸ், இதுதான் ஹெல்லோட ட்ரெஷர்னு சொல்லப்படுற ஒண்ணு. இதோட ஸ்கில்ஸ் எல்லாமே டாப் நாச்சா இருக்கும். அதுவும் இல்லாம ஹெல்லோட ஸ்ட்ராங்கஸ்டான டீமனிக் பீஸ்ட்ன்ற காரணத்தினால 33 கிரேட் டீமன்ஸ்க்கும் ஃபேவரட்டான ஒரு பெட்டா இருக்கும். இப்ப இந்த மாதிரியான ஒரு பெட் தான் நம்ம ஹீரோக்கு கிடைச்சிருக்கு. இது உடனே நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லும், நான் பிறந்த ஒரு நேரத்துல இருந்தே நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு, என்ன வச்சிருக்கிற நீங்களும் கண்டிப்பா ஸ்ட்ராங்கா மாறிடுவீங்க அப்படின்னு.
ஆக்சுவலா இது ஒரு நரிசிஸ்டான ஆளு. அதுவும் இல்லாம இதோட ஸ்கில்ஸ் எல்லாமே டாப் நாச்ல இருக்கும், பக்காவான ஒண்ணா இருக்கும். அதுலயே முக்கியமா சோல் இன்டைஜெஷன் சொல்லப்படுற ஒரு ஸ்கில். இத வச்சு ஆப்போசிட்ல எனிமி இருக்காங்கல்ல, எனிமியோட சோலை இதால டைஜஸ்ட் பண்ண முடியும். அது மூலமா நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் ஸ்டார்ட்ட கொடுக்க முடியும். அது எவ்வளவு ஸ்டார்ட் எடுக்குதோ அதுல இருந்து ஒரு பகுதியை நம்ம ஹீரோக்கு கொடுக்கும். அப்போட்டே அந்த பீஸ்டும் கேட்கும், மாஸ்டருக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு. ஆமா, உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லும் போது பிடிச்சுதானே ஆகணும். ஏன்னா நான் தான் அழகான, அறிவான, எலகண்டான ஒரு ஆளு. அதுவும் இல்லாம நான் தான் ஸ்ட்ராங்கஸ்டான டீமனிக் பீஸ்ட். ஆனா மாஸ்டரை பார்க்கும்போது மாஸ்டரோட முகத்துல ஏதோ ஒரு நோய் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நீங்க இவ்வளவு கேவலமா இருக்கீங்க, ஒரு கேவலமான முகத்தோட கொண்டவரா இருக்கீங்க. ஆனா கவலைப்படாதீங்க, நீங்க எவ்வளவு கேவலமா இருந்தாலும் நான் கடைசி வரைக்கும் உங்களுக்காக சர்வ் பண்ணுவேன், நீங்க கவலையே பட தேவையில்ல அப்படின்னு சொல்லும். ஒரு பூனையா இருந்துட்டு நீ என்னையே கலாய்க்கிறியா? ஒரு பூனைக்கு இவ்வளவு தைரியமா? என்கிட்டே ஓவரா பேசுறியான்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அப்போனே டக்குனு அந்த பூனையை பார்த்து, ஆமா உன்னை பூனை பூனைன்னு கூப்பிடுறதுக்கு சரி வராது. அதே மாதிரி மெம்பிஸ்ன்றது உன்னோட பேர் கிடையாது, உனக்குன்னு ஏதாவது ஒரு பேர் வைக்கணும்ல. கவலைப்படாத, நான் உனக்கு ஒரு பேர் தரேன், நோய். அதான் உன்னோட பேர் அப்படின்னு சொல்லுவான். ஆக்சுவலா நோய்ன்ற பேருக்கான அர்த்தம் என்ன தெரியுமா? ஸ்லேவ், அதாவது அடிமை அப்படின்றது அதுக்கான அர்த்தம். ஆனா அது அதுக்கு தெரியாதுல்ல. அது உடனே இது ஒரு கம்பீரமான பேரா இருக்கு அப்படின்னு சொல்லி அதை நினைச்சு அது ரொம்ப புகழ்ந்துகிட்டு இருக்கும். அப்படியே அது ரொம்ப பெருமையா வேற இருக்கும். ஆனா நம்மால அந்த டீமனிக் பீஸ்டே ஸ்கேம் பண்ணிட்டான். டீமனிக் பீஸ்டை ஸ்கேம் செய்வது எப்படி அப்படின்றது நம்ம ஹீரோ கிட்ட பார்த்து தான் கத்துக்கணும். ஏன்னா நம்மால ஸ்கேம் பண்றதுல தேர்ச்சி பெற்றவன். இப்ப நம்ம ஹீரோ இந்த இடத்துல இருந்து கிளம்பணும்னு முடிவு பண்ணிடுவான். அந்த பீக்ஸோட சொல்லுவான், நீ பேசாம என் கேசலுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடு அப்படின்னு. ஆனா என்னால இங்க இருக்க முடியாது, எனக்கு என்னமோ ஒரு மாதிரி அன்ஈஸியா இருக்கு, நான் என்னோட பேஸ்க்கே திரும்பி போயிடுறேன், எப்படியாவது தட்டியாவது நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ இந்த பீக்ஸோட கேட்பான், ஒரு கியூரியாசிட்டிக்காக தான் கேட்கறேன், ஆமா நீ ஏன் அந்த இன்டர்நேஷனல் காம்படிஷன்ல கலந்துக்காம போயிட்ட அப்படின்னு. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்லுவானா, ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு பொண்ணு தானாவே வந்து என் பேரை அதுல சேர்த்துக்குச்சு, ஆனா சேர்றதுல எனக்கு எந்த விருப்பமும் கிடையாது, என்னோட ஐடென்டிட்டி யாருக்கும் தெரியக்கூடாது, அதனாலதான் நான் இப்படியே இருக்கேன், கலந்துக்கலாம் நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவான். சரி, உன்னை பார்த்ததுல உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்க. அதுவும் இல்லாம உன்னை பார்த்த ஒரு காரணத்தினால எனக்கும் நிறைய ஆர்வம் வந்துருச்சு, நானும் கண்டிப்பா ஸ்ட்ராங்கா மாறி கண்டிப்பா உன்னை திரும்பி மீட் பண்ணுவேன். என்னோட பேர் பீக்ஸ்வாட், உன்னோட பேர் என்னன்னு கேட்கும் போது என்னோட பேரு கிரிட். உன் கூட இருந்தது எனக்கு கொஞ்சம் ஃபன்னா தான் இருந்துச்சு, உனக்கு ஒருவேளை ஏதாவது எக்யூப்மெண்ட் தேவைப்பட்டுச்சுன்னா தாராளமா என்ன கான்டாக்ட் பண்ணு, நான் கண்டிப்பா ஒரு காசுக்கு அதை செஞ்சு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவான். நேரா கானோட ஸ்மித்திக்கு வந்துருவா. இப்ப நம்ம டோபனும் நடந்த எல்லா விஷயத்தையும் கேட்ட உடனே, அப்ப இன்னொரு ஃபயர் ஸ்டோன் தேவைப்படுதா, என்னால அந்த ஃபயர் ஷீல்டை இப்ப அடையவே முடியாதா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ நம்ம கிரிட் சொல்லுவான், நான் இதை சொல்றது ஒரு காரணமா வேணா இருக்கலாம், ஆனா அந்த ஹெல்காவ் உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு மான்ஸ்டரா இருந்துச்சு. அது கூட சண்டை போட்டுக்கிட்டே என்னால அந்த ஃபயர் ஸ்டோன் எல்லாத்தையும் மைன் பண்ணவே முடியல. நான் இந்த மாதிரிலாம் காரணம் சொல்லக்கூடாது, ஏன்னா இது எல்லாத்தையும் நான் தான் கவனமா யோசிச்சிருக்கணும். மைனிங்க ஒரு பேசிக்கான ஸ்கில்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் தான் தப்பா கணக்கு போட்டுட்டேன். அதனால இது எல்லாமே என்னோட தப்பு தான், என்ன மன்னிச்சிரு டோபன் அப்படின்னு டோபனை பார்த்து சொல்லுவான். இதை கேட்ட உடனே நம்ம டோபனுக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். ஆக்சுவலா நம்ம கிரிட் நார்மலா பேராசை பிடிச்சவன், அவன் எப்பயுமே அவனை பத்தி தான் யோசிப்பான், எந்நேரமும் காசு நாளைவா அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா கிரிட் கிட்டே இந்த மாதிரி ஒரு மனசு இருக்கு, ஒரு வேலைன்னு உன்னை எடுத்துட்டா அதை கண்டிப்பா முடிச்சு கொடுத்தே ஆகணும்னு சொல்லி தான் நம்ம கிரிட் யோசிக்கிறான். அதுக்கு எல்லா எஃபோர்ட்டையும் போடுறான். என்ன ஒரு சில நேரம் லக்கு தான் கை கொடுக்காம இந்த மாதிரி நார்மல் ரேர் ரேட்டிங்லாம் வர ஆரம்பிச்சிருது. அப்போ டோபனும் சொல்லுவான், சரி பரவாயில்ல கிரிட், நீ எனக்காக ட்ரை பண்ணதே எனக்கு போதும், கண்டிப்பா அந்த ஃபயர் ஷீல்டை நம்ம அப்புறமா எடுத்துக்கலாம், இப்போதைக்கு ஃபீனிக்ஸ் ரைடை நம்ம வேட்டரை வச்சு ட்ரை பண்ணிக்கலாம், ஏன்னா அவனுமே அவனோட ஹெல்த் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவான். அப்போ நம்ம கிரிட்டை பார்த்து கேட்பான், ஆமா நீ ஏன் இன்டர்நேஷனல் காம்படிஷன்ல கலந்துக்கல, நீ கலந்துக்கிட்டா கண்டிப்பா ஜெயிக்கலாம்னு சொல்லும் போது, என்னால கலந்துக்க முடியாது, நான் ஏற்கனவே ரொம்ப டயர்டா இருக்கேன், கேம் ஆஃப் பண்ணி போட்டுட்டு நான் போய் தூங்க போறேன் அப்படின்னு நம்ம கிரிட் சொல்லுவான். ஆமா நீ ஜெசிகாவோட மெசேஜை பாத்தியா இல்லையா, அவ உனக்காக தான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தா, அவ உன்னை பாக்குறதுக்காக தான் இங்க வந்திருக்கா, ஆனா நீ அவளை பார்க்கவே இல்லையான்னு கேட்கும்போது, அப்படியா பார்த்தா சந்தோஷமா தான் இருக்கும், ஆமா அந்த இன்டர்நேஷனல் காம்படிஷன் இன்னுமா போயிட்டு இருக்கு, இன்னும் முடியலையா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பான். இப்ப இன்டர்நேஷனல் காம்படிஷனோட 2வது நாள், இப்ப டார்கெட் ப்ராசஸிங் மேட்ச ஆரம்பிக்க போறாங்க. இந்த டார்கெட் ப்ராசஸிங் மேட்சை பொறுத்த வரைக்கும் யுஎஸ்ஏ கனடாவை தாண்டி இன்னொரு டீமை தான் ரொம்ப முக்கியமா பார்ப்பாங்க. அது யார் அப்படின்னா சவுத் கொரியா, அதே மாதிரி அடுத்த டீம் பிரேசில். இப்ப ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இந்த சவுத் கொரியா டீம்ல தான் நம்ம யூரா இருக்கா, பிரேசில்ல தான் நம்ம ஜுஷிகா இருக்கா. நம்ம ஜுஷிகா ஒரு பெஸ்டான ஆர்ச்சர், அந்த ஒரு காரணத்தினால இந்த ஒரு கேம்ல அவளுக்கு தான் அட்வான்டேஜ் அதிகம். அதே மாதிரி நம்ம யூரா ரொம்ப ரொம்ப வேகமான கேஸ்டிங் ஸ்பீட வச்ச ஒரு ஆளு, அந்த ஒரு காரணத்தினால அவளுக்கும் அட்வான்டேஜ் இருக்கு. இப்ப இவங்க ரெண்டு டீம்ல யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்னா எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோட பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த கேமை பொறுத்த வரைக்கும் இந்த கேம் டிரா ஐலாண்ட் அப்படின்னு ஒரு ஐலாண்ட்ல தான் நடக்க போகுது. சோ இந்த ஒரு ஐலாண்ட்ல மேல பறந்துகிட்டே இருக்கும் நிறைய டிஸ்க். இந்த டிஸ்க் எல்லாமே சின்ன சின்ன டிஸ்கா இருக்கும். இதை ஒன்னு அடிச்சாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அதே நேரத்துல அப்பப்ப கோல்டன் டிஸ்க்னு ஒன்னு வரும். இந்த கோல்டன் டிஸ்க் அதை விட பல மடங்கு ஸ்பீட்ல பறக்கும். ஆனா இதை அவங்க கரெக்டா அடிச்சாங்கன்னா உங்களுக்கு 50 பாயிண்ட் கிடைக்கும். ஆனா அதை அடிக்கிறது கஷ்டமா இருக்கும். ஒரு கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 2 பேர் வந்து கலந்துக்கலாம். சோ ஒவ்வொரு கண்ட்ரியிலையும் பேரா போட்டு 2 பேர் இந்த மேட்ச்ல வந்து கலந்துக்க போறாங்க. இந்த ஒரு மேட்ச்ல என்னதான் ஜிஷுகாவும் யூராவும் ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு இவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாலும் இந்த ஒரு மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம யூராவுக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா நம்ம யூரா இந்த ஒரு மேட்ச்ல தனியா தான் கலந்துக்குவா.
ஏன்னா அவளோட அந்த பேர் யாரோட பேரை தெரியுமா போட்டிருப்பா? கிரிட்டோட பேரை. ஆனா கிரிட் இந்த காம்படிஷனுக்கு வந்திருக்கவே மாட்டான். அந்த ஒரு காரணத்தினால நம்ம யூரா தனியா போய் சண்டை போடுற மாதிரி இருக்கும். இப்ப இதை பார்த்த உடனே சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. என்னதான் 5th யூனிஃபைட் ரேங்கிங்ஸ்ல இருந்தாலும் தனியா இவளால மட்டும் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு. அப்ப ரேகஸ் இருக்கால, அவன் யூராவை வந்து பார்த்து பேசுவான். கிரிட் இந்த போட்டியில வந்து கலந்துக்கவே மாட்டான் போல, ஏன்னா அவனுக்கு விருப்பமே இல்ல போல. நீ தனியா எப்படி இந்த போட்டியை சமாளிப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ உடனே யூரா சொல்லுவா, ஏன்னா நான் அவனோட பேரை அவனோட பெர்மிஷனே இல்லாம போட்டேன். சோ இந்த போட்டியை நான் தனியா தான் சமாளிச்சாகணும், எனக்கும் வேற வழி கிடையாது அப்படின்னு. அப்போ உடனே ரேகஸ் அதை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு, கவலைப்படாத, நீ கண்டிப்பா இந்த போட்டியில ரொம்ப நேரம் தாக்கு பிடிப்பா, நான் வேண்டிக்கிறேன். நான் ஆரம்பத்திலே வந்து உன்னோட டீம் அட்டாக் பண்ணவே மாட்டேன், அதனால நீ வேற எங்கேயாவது தனியா போயிரு அப்படின்னு சொல்லுவா. அப்ப அந்த நேரத்துல நம்ம ஜிஷிகா வந்து நீ இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து சொல்லுவா. ஆக்சுவலா நம்ம ஜிஷிகா தான் இருக்கிறதே நம்ம கிரிட்ட பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வத்தோட இருக்கா. அவ சொல்ல போனா இந்த கண்ட்ரிக்கு கிளம்பி வந்த காரணமே நம்ம கிரிட்ட பார்க்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான். ஆனா அப்படி இருக்கிறப்ப நம்ம கிரிட் இவளோட கண்ணில் படவே மாட்டான். அந்த ஒரு காரணத்தினால நம்ம ஜிஷிகா கொஞ்சம் எரிச்சலோட தான் சுத்துவா. அப்போ உடனே ரேகஸை பார்த்து சொல்லுவா, என்ன இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒரு கண்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்ணி இங்க சண்டை போடுறதுக்காக வந்திருக்கோம். சோ எல்லாருமே நம்ம எனிமீஸா மட்டும் தான் பார்க்கணும். அவங்க எப்படி சண்டை போட்டாலும் சரி, அவங்க சிச்சுவேஷன் பத்தி எல்லாம் நம்ம யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவா. அப்படின்னு யூராவும் நானும் அதே விஷயத்த தான் சொல்றேன். நான் தனியா சண்டை போட்டாலும் சரி, ஒரு பேரோட சண்டை போட்டாலும் சரி, நான் கண்டிப்பா விட்டு தர மாட்டேன். விட்டு தர கூடாதுன்றதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். நானும் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட தான் சண்டை போட போறேன். அதனால நீங்க என்ன பத்தி கவலைப்பட தேவையில்ல, நீங்க எல்லாரும் உங்க கேமை பாருங்க அப்படின்னு சொல்லிடுவா. இப்ப நம்ம கிரிட் தான் இந்த ஒரு பேரா வந்து இவ கூட சேர்ந்து சண்டை போடணும். ஆனா நம்ம கிரிட் வருவானா இல்லையான்றதே தெரியல. ஒருவேளை நம்ம யூரா உள்ள போய் கஷ்டப்பட்டு இருக்கிற நேரத்துல கரெக்டா நம்ம கிரிட் வந்து என்ட்ரி கொடுத்தானா இருக்கிறதுலே ஒரு மாசான என்ட்ரியா இருக்கும் இந்த ஒரு கேமுக்கு, இந்த ஒரு இன்டர்நேஷனல் காம்படிஷனுக்கு. நம்ம கிரிட் அவன் யாருன்றத அறிவிப்பான். ஆனா பிரச்சனையே நம்ம கிரிட் வருவானா வரமாட்டானா அப்படின்றத பொறுத்துதான். சோ நம்ம கிரிட் வருவானா வரமாட்டானா அப்படின்ற கேள்விக்கான பதில நம்ம அடுத்த ஒரு சாப்டர்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். சோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோரா கைஸ், அரிகத்தோ கோசாய்மஸ்.